சக்தி, என் வீட்டுக்காரருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. 2 நாளா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உம்முன்னு திரியறாரு. என்னன்னு கேட்டாலும் வெடுக்கு வெடுக்குன்னு எரிஞ்சு விழறாரு. யார் மேலயும் பயங்கர கோவமா இருக்காரு. என்ன விஷயம்னு கேட்டா என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாரு. யாரோ அவரை நல்லா மிரட்டின மாதிரி தெரியுது. ஆனா ஒண்ணு சக்தி, முன்னாடிக்கு இப்போ ரொம்ப மாறிட்டாரு. எதை வச்சுக்கா சொல்றீங்க? முன்னாடி எல்லாம் என்ன அடிக்கடி அடிப்பாரு. இப்பெல்லாம் என்ன அடிக்கிறதே இல்ல. அவரு மாறி இருக்காருன்னா அவருக்கு யாராச்சும் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க, அதனால அவரு மனசு மாறி இருக்கலாம். அப்படியே என்ன அடிக்காம தாம இருந்தா எனக்கு அதுவே போதும் சக்தி. பயப்படாதீங்கக்கா, இனிமே அவர் உங்களை அடிக்கவே மாட்டாரு. ஏண்டி வெங்காயத்தை வெட்ட சொன்னா என்னடி அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா விளங்குன மாதிரி தான். எந்திரங்கடி, என் கூட அடுப்படியில வந்து வேலை செய்யுங்க. போங்க, இட எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் தனியா விடக்கூடாது. 2 பேரையும் நல்லா ஹிஹின்னு சிரிச்சு எப்ப பாரு கெக்க பெக்கன்னு சிரிப்பு தான். மாமா சோதே, இங்க வா. சொல்லுங்க மாமா. போய் நம்ம தென்னரசிய வேலுவையும் வர சொல்லு. இதோ கூப்பிடுற மாமா. தென்னரசு, அப்பா கூப்பிடுறாரு, வா. வேலு, டேய் என்னம்மா? அப்பா கூப்பிடுறாருடா, வா சீக்கிரமா வா. இதோ வரேம்மா. மாமா இதோ வராங்க மாமா. என்னம்மா? அப்பா சொல்லுங்கப்பா. டேய், இப்பதானே நான் தலைவரை சந்திச்சிட்டு வரேன்.